சூரத்துல் ஃபஜ்ர் அத்தியாயம் 89 அதிகாலை. திருக்குர்ஆனின் 89வது அத்தியாயம் அல் ஃபஜ்ர் அத்தியாயம் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கி அத்தியாயமாகும் இது. இதில் 30 திருவசனங்கள் இடம்பெற்றுள்ளன. நபிமொழி. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, முஆத் பின் ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு ஒரு தடவை தொழ வைத்தார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் வந்து அன்னாருடன் சேர்ந்து தொழுதார். ஆனால் முஆத் பின் ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதலை நீட்டலானார்கள். இதனால் சடைவடைந்த அந்த மனிதர் கூட்டுத் தொழுகையை விட்டு விலகி தனியாக பள்ளிவாசலின் ஓர் ஓரத்தில் தொழுதுவிட்டு திரும்பிச் சென்றார். இத்தகவல் முஆத் பின் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எட்டிய பொழுது அவர் ஒரு நயவஞ்சகர், முனாஃபிக் என்று கூறினார்கள். இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லப்பட்டது. அவர்கள் அந்த இளைஞனிடம் விசாரித்தார்கள். அவர், அல்லாஹ்வின் தூதரே, அவருடன் சேர்ந்து தொழவே வந்தேன். அவர் என் மீது சுமையாகும் அளவுக்கு நீட்டலானார். எனவே விலகி பள்ளிவாசலின் ஒரு முனையில் தனியாக தொழுதுவிட்டு என் ஒட்டகத்திற்கு தீவனம் போடச் சென்று விட்டேன் என்றார். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், முஆதே, நீர் என்ன குழப்பவாதியாம்? சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் ஃபஜ்ர் வல்லைலி இதா யக்ஷாஹா ஆகிய நடுத்தர அத்தியாயங்களை விட்டு நீர் எங்கே சென்றீர் என வினவினார்கள். வசனம் 1 முதல் 14 வரை. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால். அதிகாலை மீது ஆணையாக, 10 இரவுகள் மீது ஆணையாக, இரட்டை மீது ஆணையாக, ஒற்றை மீது ஆணையாக, செல்கின்ற இரவு மீது ஆணையாக. அறிவுடையவருக்கு இதில் போதுமான சத்தியம் இருக்கிறது தானே. நபியே, உம்முடைய இறைவன் ஆது சமுதாயத்தாரை என்ன செய்தான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அவர்கள் உயரமான தூண்களை உடைய இரம் கோத்திரத்தார் ஆவார். ஊர்களில் அவர்கள் போல் பலசாலிகள் யாரும் படைக்கப்பட்டதில்லை. மேலும் வாதி அல் குரா என்னும் இடத்தில் பாறைகளை குடைந்து வீடுகள் அமைத்து வாழ்ந்த சமூது சமுதாயத்தாரை என்ன செய்தான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? பெரும் படையுடைய ஃபிர்அவுனையும் என்ன செய்தான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அவர்கள் எல்லோரும் ஊர்களில் எல்லை மீறினர். அங்கு அவர்கள் அதிகமாக சீரழிவை ஏற்படுத்தினர். எனவே அவர்களை உம்முடைய இறைவன் வேதனையின் சவுக்கால் சுழற்றி அடித்தான். நிச்சயமாக உம்முடைய இறைவன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றான். உயர்ந்தோன் அல்லாஹ் இங்கு முதல் 2 வசனங்களில் அதிகாலை மீது ஆணையாக, 10 இரவுகள் மீது ஆணையாக என்று ஆணையிட்டு கூறுகின்றான். அதிகாலை மீது ஆணையாக. முதலாவது வசனத்தில் அதிகாலை என்பதை குறிக்க ஃபஜ்ர் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இது அதிகாலை நேரத்தை குறிக்கிறது. மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இச்சொல் பிரத்யேகமான துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 10ஆம் நாளான குர்பானி கொடுக்கும் நாளை குறிக்கிறது. அதுவே துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 இரவுகள் முடிவுறும் நேரமாகும் என்று குறிப்பிட்டார்கள். வேறு சிலர் அல் ஃபஜ்ர் என்னும் சொல் அதிகாலை நேரத்தில் நிறைவேற்றப்படும் தொழுகையை குறிக்கின்றது என்று சொல்கின்றனர். 10 இரவுகள் மீது ஆணையாக. அடுத்த 2வது வசனத்தில் 10 இரவுகள் மீது ஆணையாக என்பதை குறிக்க லயாலின் அஷ்ர் என்னும் சொற்றொடர் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இது துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்களை குறிக்கிறது. இது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதலான முற்கால மற்றும் பிற்கால அறிஞர்கள் பலரது கருத்தாகும். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் முதல் 10 நாட்களில் செய்யும் நற்செயல்கள் ஏனைய நாட்களில் செய்யும் நற்செயல்களை விட அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவை ஆகும் என்று கூறினார்கள். அப்பொழுது மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிவதை விடவுமா என வினவினர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிவதை விடவும் தான்,
ஆயினும் உயிரோடும் பொருளோடும் அறப்போருக்கு புறப்பட்டுச் சென்று அவ்விரண்டில் எதையும் திரும்ப கொண்டு வராமல் இரண்டையும் அர்ப்பணித்த மனிதரை தவிர என்று பதிலளித்தார்கள். 10 இரவுகள் எவை? இன்னும் சிலர் அந்த சொற்றொடர் முஹர்ரம் மாதத்தின் 10 நாட்களை குறிக்கும் என்று கூறுகின்றனர். இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் அளிக்கையில் இது ரமலான் மாதத்தின் முதல் 10 நாட்களை குறிக்கிறது என்று மற்றொரு தகவலில் கூறியுள்ளார்கள். இந்த கருத்துகளில் முதலாவது கருத்தே சரியானதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஃபஜ்ர் அத்தியாயத்தின் 2ஆம் வசனத்தில் இடம்பெறும் 10 இரவுகள் என்பதன் துல் ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்களை குறிக்கிறது. 3ஆம் வசனத்தில் இடம்பெறும் ஒற்றை என்பது துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 9ஆம் நாளான அரஃபா நாளையும், இரட்டை என்பது துல்ஹிஜ்ஜா மாதம் 10ஆம் நாளான குர்பானி கொடுக்கும் நாளையும் குறிக்கிறது. இரட்டை, ஒற்றை, பல்வேறு விளக்கம். அடுத்த வசனத்தில் இரட்டை மீது ஆணையாக, ஒற்றை மீது ஆணையாக என்று உயர்ந்தோன் அல்லாஹ் சத்தியமிடுகின்றான். இந்த சொற்கள் எவற்றை குறிக்கின்றன என்பது தொடர்பாக பல்வேறு கருத்துகள் காணப்படுகின்றன. ஒன்று, ஒற்றை என்பது அரஃபா நாளை குறிக்கிறது, ஏனெனில் அது துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 9ஆம் நாள் ஆகும். இரட்டை என்பது குர்பானி கொடுக்கும் நாளை குறிக்கிறது, ஏனெனில் அது துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 10ஆம் நாள் ஆகும். இவ்வாறு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். நாட்களில் 2. வாசில் பின் அஸ்-சாயிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நான் அதாவு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் இந்த வசனம் குறித்து விளக்கம் கேட்கும்போது, இது நாம் நிறைவேற்றுகின்ற இந்த வித்ரு தொழுகையையா குறிக்கிறது என வினவினேன். அதற்கு அதாவு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இல்லை, எனினும் இரட்டை என்பது அரஃபா நாளையும் ஒற்றை என்பது ஹஜ் பெருநாள் இரவையும் குறிக்கும் என்று பதிலளித்தார்கள். ஹஜ்ஜில் 3. அபூ ஸயீத் பின் அவுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, மக்காவின் ஆட்சியாளரான அப்துல்லா பின் அஸ்-ஸுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒருவர் எழுந்து, இறை நம்பிக்கையாளர்களின் தலைவரே, இரட்டை மற்றும் ஒற்றை என்றால் என்ன என்று எனக்கு தெரியுங்கள் என்று கேட்டார். அதற்கு அப்துல்லா பின் அஸ்-ஸுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரட்டை என்பது ஒருவர் ஹஜ்ஜின் போது 2 நாட்களில் அவசரமாக மினாவிலிருந்து திரும்பி வந்துவிட்டால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்பதை குறிக்கிறது. ஒற்றை என்பது அதற்கு பின் ஒரு நாள் காலம் தாழ்த்தி தாமதமாக வருபவர் மீதும் குற்றம் இல்லை என்பதை குறிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு 99 100க்கு 1 குறைவான பெயர்கள் உள்ளன. அவற்றை நம்பிக்கை கொண்டு மனனமிட்டவர் சொர்க்கம் நுழைவார். மேலும் அல்லாஹ் ஒற்றைப்படையானவன், ஒற்றைப்படையானவற்றையே அவன் விரும்புகின்றான். படைப்பில் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, படைப்புகள் ஒவ்வொன்றும் இரட்டையாகவோ ஒற்றையாகவோ தான் இருக்கும். எனவே இவ்வசனத்தின் மூலம் உயர்ந்தோன் அல்லாஹ் தன்னுடைய அனைத்து படைப்புகள் மீதும் சத்தியம் செய்துள்ளான். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கையில், அல்லாஹ் ஒருவன், ஒற்றையானவன், நீங்கள் ஆண் பெண் என்ற இரட்டையானவர்கள் என்று குறிப்பிட்டார்கள். வேறு சிலர் இரட்டை என்பது 2 ரக்காத்தான அதிகாலை ஃபஜர் தொழுகையையும், ஒற்றை என்பது 3 ரக்காத்தான மக்ரிப் தொழுகையையும் குறிக்கும் என்று கூறுகின்றனர். படைப்பும் படைப்பாளனும். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் கூறுகையில், இரட்டை என்பது இணைகளையும், ஒற்றை என்பது வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ்வையும் குறிக்கும் என்று தெரிவித்தார்கள். மற்றொரு அறிவிப்பில், அல்லாஹ் ஒற்றையானவன், அவனுடைய படைப்புகள் ஆண் என்றும் பெண் என்றும் இரட்டையானவை ஆகும் என்று முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அன்னாரே வேறொரு அறிவிப்பில், அல்லாஹ் படைத்த வானம், பூமி, கடல், திடல், மனிதன், ஜின், சூரியன், சந்திரன் போன்ற படைப்புகள் அனைத்தும் இரட்டையானவை ஆகும் என்று கூறியுள்ளார்கள். பின்வரும் இறைவசனத்திலும் உயர்ந்தோன் அல்லாஹ் இதையே குறிப்பிடுகின்றான். ஒவ்வொரு பொருளிலும் நாம் இணைகளை படைத்துள்ளோம். இதன் மூலம் நீங்கள் அறிவுரை பெறலாம்.
அதாவது இதன் மூலம் இணைகளை படைத்த இறைவன் ஒருவன்தான் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எண்ணிக்கை மற்றும் தொழுகையில் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அச்சொற்கள் எண்ணிக்கையை குறிக்கின்றன. எண்ணிக்கையில் ஒற்றைப்படையும் உண்டு, இரட்டைப்படையும் உண்டு என்று கூறியுள்ளார்கள். அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ரபியூ பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் கூறியதாவது, அச்சொற்கள் தொழுகைகளை குறிக்கின்றன. தொழுகைகளில் இரட்டைப்படையும் உண்டு. 4 ரக்காத் தொழுகைகள் லுஹர், அசர், இஷா மற்றும் 2 ரக்காத் தொழுகைகள் ஃபஜர், ஜுமா இதற்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். தொழுகைகளில் ஒற்றைப்படையும் உண்டு. மஹ்ரிப் தொழுகையும் இதற்கு உதாரணமாக கூறலாம். அது 3 ரக்காத்துக்கள் கொண்ட தொழுகை ஆகும். அதன் மூலம் பகல் இறுதி நேரத்தின் வித்ரு தொழுகை ஆகும். அவ்வாறே பின்னிரவு தொழுகையான தஹஜுத் தொழுகையின் இறுதியில் நிறைவேற்றப்படும் வித்ரு தொழுகையும் ஒற்றைப்படையானது. இந்த வசனத்தில் இடம்பெற்ற ஒற்றை, இரட்டை ஆகிய சொற்கள் தொடர்பாக கூறப்பட்டுள்ள மேற்கண்ட கருத்துக்களில் எந்த ஒரு கருத்தும் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உறுதிப்படுத்தவில்லை. செல்லும் இரவு மீது ஆணை. அடுத்த வசனத்தில் செல்கின்ற இரவு மீது ஆணையாக என்று உயர்ந்தோன் அல்லாஹ் சத்தியமிடுகின்றான். இதில் செல்கின்ற என்பதை குறிக்க இதா யஸ்ரி என்னும் சொற்றொடர் மூலத்தில் இடம்பெற்றுள்ளது. இதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய்விடுகின்ற என்றே பொருள் கூறினார்கள். முஜாஹித், அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோரும் போய்விடுகின்ற என்றே விளக்கமளிக்கின்றனர். இதற்கு முன்னோக்கி வருகின்ற என்னும் பொருள் கொள்வதற்கும் வாய்ப்பு உண்டு. இதுவே இங்கு மிகவும் பொருத்தமானதும் கூட. ஏனெனில் இந்த வசனமானது அதிகாலை மீது ஆணையாக என்னும் முதல் வசனத்திற்கு எதிரிடையாக வந்துள்ளது. அதிகாலை என்பதும் பகல் முன்னோக்கி வருவதையும் இரவு பின்னோக்கி செல்வதையும் குறிக்கும். இந்நிலையில் இந்த 4வது வசனத்திற்கு இரவு முன்னோக்கி வருவது என பொருள் கொடுக்கும்போதுதான் இரவு முன்னோக்கி வந்து காலை பின்னோக்கி செல்வதன் மீதும் அதற்கு எதிரிடையானதன் மீதும், அதாவது அதிகாலை முன்னோக்கி வந்து இரவு பின்னோக்கி செல்வதன் மீதும் சத்தியம் செய்ததாக அமையும். இவ்வாறே மற்றொரு இடத்தில் இருட்டத் தொடங்கும் இரவின் மீது சத்தியம் செய்கின்றேன், புலரும் வைகறை பொழுதின் மீதும் சத்தியம் செய்கின்றேன் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கையில் ஓடிச் செல்கின்ற இரவு மீது ஆணையாக என குறிப்பிட்டுள்ளார்கள். இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனம் மக்கள் ஹாஜிகள் முஸ்தலிஃபாவில் ஒன்று கூடும் இரவை குறிக்கிறது என தெரிவிக்கிறார்கள். அறிவாளிக்கு இதில் அறம் உள்ளதுதானே. அடுத்த வசனத்தில் அறிவுடையவருக்கு, அதாவது அறிவும் புத்தி கூர்மையும் விவேகமும் உள்ளவருக்கு இதில் போதுமான சத்தியம் இருக்கிறது தானே என்று உயர்ந்தோன் அல்லாஹ் வினவுகின்றான். இந்த வசனத்தில் அறிவு என்பதை குறிக்க ஹிஜ்ர் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இச்சொல்லுக்கு தடுத்தல் என்பதே சொற்பொருளாகும். அதாவது மனிதனை அவனுக்கு பொருந்தாத சொற்களில் இருந்தும் செயல்களில் இருந்தும் தடுத்து நிறுத்துகிறது என்ற விதத்தில் அறிவுக்கு இப்பெயர் பொருத்தமே. ஒருவரின் சுதந்திரமான நடவடிக்கைக்கு நீதிபதி தடையாணை பிறப்பித்தால் ஹெஜ்ருல் ஹாக்கிமு என்று கூறுவர். இதில் தடையாணை பிறப்பித்தார் என்பதை குறிக்கும் ஹெஜ்ரா என்னும் வினை சொல்லின் வேர் சொல்லே ஹிஜ்ர் ஆகும். ஆக இந்த வசனங்களில் இடம்பெற்ற சத்தியமானது வழிபாட்டு நேரங்கள் மீதும் ஹஜ், தொழுகை போன்ற பல வகை வழிபாடுகள் மீதும் செய்யப்பட்ட சத்தியமாகிறது. இறை அச்சமுள்ள அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்த, அவனை அஞ்சுகின்ற, அவனிடம் அடக்கத்துடன் நடக்கின்ற, அவனது திருமுகத்திற்காக பணிகின்ற அடியார்கள் அந்த வழிபாடுகள் மூலமே அல்லாஹ்விடம் நெருக்கத்தை பெறுவார்கள். ஆது சமுதாயத்தாரை தெரியுமாம். இத்தகைய நல்லவர்களை பற்றியும் அவர்களுடைய வழிபாடுகளை பற்றியும் முந்தைய வசனங்களில் எடுத்துரைத்த அல்லாஹ் அதன் பின்னர் அடுத்த வசனத்தில், நபியே, உம்முடைய இறைவன் ஆது சமுதாயத்தாரை என்ன செய்தான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா என்று வினவுகின்றான். ஆது சமுதாயத்தாராகிய இவர்கள் பிடிவாதம் கொண்டவர்களாகவும் எல்லை மீறுபவர்களாகவும் சர்வாதிகாரிகளாகவும் இருந்தனர். அல்லாஹுக்கு கீழ்ப்படியாமல் வரம்பு மீறுபவர்களாகவும் அவனுடைய தூதர்களை நம்ப மறுப்பவர்களாகவும் இருந்தனர். அவர்களை அல்லாஹ் எப்படி அழித்து நிர்மூலமாக்கினான்
அவர்களை எப்படி வரலாற்று தகவல்களாகவும் படிப்பினையாகவும் ஆக்கினான் என்பதை இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். இதையே அடுத்தடுத்த வசனங்களில், நபியே, உம்முடைய இறைவன் ஆது சமுதாயத்தாரை என்ன செய்தான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அவர்கள் உயரமான தூண்களை உடைய இரம் கோத்திரத்தார் ஆவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இவர்கள்தான் முதலாம் ஆது சமுதாயத்தார் ஆவார். இவர்களுக்கு ஓரிரை பரப்புரை செய்வதற்காக தன் தூதர் ஹூத் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஆனால் அவர்களோ அன்னாரை நம்ப மறுத்தனர், அவருக்கு மாறு புரிந்தனர். எனவே அந்த மக்களின் கண்முன்னால் ஹூத் அவர்களையும் அன்னாருடன் இருந்த இறை நம்பிக்கையாளர்களையும் அல்லாஹ் காப்பாற்றினான். இறைகின்ற கடுமையான ஊதற்காற்றால் மற்றவர்களை அழித்தான். ஆது சமுதாயத்தாரின் வீழ்ச்சியால் இறை நம்பிக்கையாளர்கள் பாடம் பெற வேண்டும் என்பதற்காக அவர்களின் வரலாற்று தகவலை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கின்றான். அவர்கள் இரம் கோத்திரத்தார். அடுத்து அவர்கள் உயரமான தூண்களை உடைய இரம் கோத்திரத்தார் ஆவார் என்னும் வசனமானது முந்தைய வசனத்துடன் தொடர்புடைய விளக்கம் சார்ந்த இணைப்பு ஆகும். இது ஆது சமுதாயத்தார் தொடர்பான கூடுதல் அறிமுகம் ஆகும். இங்கு உயரமான தூண்களை உடையவர்கள் என்று ஆது சமுதாயத்தாரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஏனெனில் அவர்கள் ரோமத்தாலான வீடுகளில் வசித்து வந்தனர். அவ்வீடுகள் உறுதி வாய்ந்த தூண்களால் உயரமாக எழுப்பப்பட்டிருந்தன. மேலும் அக்கால மனிதர்களிலேயே அவர்கள் வலுவான உடல் அமைப்பு கொண்டவர்களாகவும் மிகவும் வலிமை மிக்கவர்களாகவும் இருந்தனர். இதனாலேயே இறை தூதர் ஹூத் அவர்கள் தம் சமுதாயத்தாருக்கு இந்த அருட்கொடையை நினைவூட்டி தம்மை படைத்த இறைவனை வழிபடுவதில் அந்த வலிமையை பயன்படுத்துமாறு அவர்களுக்கு வழிகாட்டவும் செய்தார்கள். பின்வரும் இறை வசனங்கள் இதையே குறிப்பிடுகின்றன. இறை தூதர் நூஹுடைய சமுதாயத்தாருக்கு பின்னர் உங்களை அடுத்த தலைமுறையினராக ஆக்கி அவர்களுக்கு கூடுதல் உடல் வலிமையை அல்லாஹ் வழங்கியுள்ளான் என்பதை எண்ணி பாருங்கள். அல்லாஹ்வின் அருட்கொடைகளையும் எண்ணி பாருங்கள். இதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம் என்று அவர் கூறினார். ஆது சமுதாயத்தாரோ நியாயமே இன்றி பூமியில் கர்வம் கொண்டனர். எங்களை விட வலிமை மிக்கவர் யார் என கேட்டனர். அவர்களை படைத்த அல்லாஹ் தான் அவர்களை விட வலிமை மிக்கவன் என்பதை அவர்கள் காணவில்லையா? பலசாலிகள். அவ்வாறே இங்கு அடுத்த வசனத்தில் ஊர்களில் அவர்கள் போல் பலசாலிகள் யாரும் படைக்கப்படவில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது அவர்களின் ஊர்களில் அவர்களைப் போன்று எந்த ஒரு கோத்திரத்தாரும் படைக்கப்படவில்லை. அவர்களின் வலிமையும் பலமும் பிரம்மாண்டமான உடல் அமைப்புமே இதற்கு காரணங்களாகும். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரம் என்பது தொன்மையான ஒரு சமூகத்தை குறிக்கிறது, அதாவது முதலாம் ஆது சமுதாயத்தாரை குறிக்கிறது என்று கூறினார்கள். கத்தாதா சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் இரம் என்பது ஆது அரசவையை குறிக்கும் என்று தெரிவித்தனர். முஜாஹித், கத்தாதா, கல்பி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் ஆது சமுதாயத்தார் தூண்கள் மற்றும் கூடாரங்கள் உடையவர்களாகவும் ஒரே இடத்தில் தங்காத நாடோடிகளாகவும் இருந்தனர் என்று தெரிவித்தார்கள். உயரமானவர்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஆது சமுதாயத்தார் மிகவும் உயரமானவர்கள் என்பதை கருத்தில் கொண்டே அவர்களுக்கு உயரமான தூண்களை உடையவர்கள் என சொல்லப்பட்டது. மேற்கண்ட கருத்துகளில் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதலாவது கருத்தையே தேர்வு செய்து உள்ளார்கள். ஊர்களில் அவர்கள் போல் பலசாலிகள் யாரும் படைக்கப்படவில்லை என்னும் மேற்கண்ட வசனத்தில் அவர்கள் போல் என்பதை குறிக்க மிஸ்லு என்னும் சொற்றொடர் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதில் உள்ள என்னும் பிரதிப்பெயர் சொல் கோத்திரத்தை குறிக்கும். அதாவது நகரங்களில் அந்த கோத்திரத்தை போன்று அவர்கள் காலத்தில் வேறு யாரும் படைக்கப்படவில்லை என பொருள் அமையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை அவர்கள் உயரமான தூண்களை உடைய இரம் கோத்திரத்தார் ஆவர் என்னும் வசனத்தை குறிப்பிட்டுவிட்டு அதை தொடர்ந்து பின்வருமாறு கூறினார்கள். அந்த இரம் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு பாறைக்கு அருகில் வந்து அதை அப்படியே பெயர்த்தெடுத்து ஒரு கூட்டத்தார் மீது போட்டு அவர்களை அழித்து விடுவார். தூண். ஆக இந்த வசனத்தில் இடம்பெறும் தூண்கள் என்பது அவர்கள் எழுப்பிய உயரமான கட்டடங்களாக இருக்கலாம்,
அல்லது நாட்டுப்புறத்தில் அவர்கள் எழுப்பிய தற்காலிக குடியிருப்புகளான தூண்களாக அது இருக்கலாம், அல்லது அவர்கள் சண்டையிட பயன்படுத்திய அவர்களின் ஆயுதமாக இருக்கலாம், அல்லது அவர்களில் ஒருவருக்கொருவர் உயரத்தை குறிப்பதாகவும் அது இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர்கள் ஒரு சமுதாயத்தார் ஆவர், அதிலும் ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். சமூகத்தாருடன் சேர்த்து ஒன்றுக்கு மேற்பட்ட பல இடங்களில் குர்ஆனில் ஆது சமூகத்தார் குறிப்பிடப்பட்டுள்ளனர். அவ்வாறே இங்கும் அவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர். அல்லாஹ்வே நன்கு அறிந்தவன். அடுத்து இந்த வசனத்தில் இடம்பெறும் இரம் என்னும் சொல் ஒரு நகரத்தை குறிக்கும். ஒன்று அது டமாஸ்கஸை குறிக்கும், அல்லது இஸ்கந்தரியாவை குறிக்கும், அல்லது வேறு நகரங்களை குறிக்கும் என்று சிலர் கருதுகின்றனர். இது பலவீனமான கூற்றாகும். ஏனெனில் இப்படி கருதும்போது வாசகத்தின் போக்கு ஒத்திசைவாக அமையாது. தவிரவும் இந்த வசனங்களில் குறிக்கோள் ஆத் என்ற பெயர் சூட்டப்பெற்ற ஒரு சமூகத்தார் அழிக்கப்பட்டது குறித்தும், அவர்கள் மீது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத தனது தண்டனையை அல்லாஹ் இறக்கியது குறித்தும் தகவல் தெரிவிப்பது தானே ஒழிய ஒரு நகரத்தை பற்றியோ ஒரு பிரதேசத்தை பற்றியோ தகவல் தெரிவிப்பது அல்ல. விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரம் என்பது ஒரு கோத்திரத்தையோ அல்லது ஆது சமூகத்தார் குடியிருந்த ஊரையோ குறிக்கிறது, இதனாலேயே அச்சொல் உரு திரிபுரும் சொல்லாக ஆக்கப்படவில்லை என கூறியுள்ளார்கள். இதில் விவாதத்திற்கு இடமுண்டு. ஏனெனில் இந்த வசனங்களின் போக்கு ஒரு சமூகத்தார் பற்றிய தகவல்களை எடுத்துரைப்பதுதான். வாதில் குராவில் வீடுகள் அமைத்து. இதனாலேயே இதற்கு பின்னர் அடுத்த வசனத்தில் மேலும் வாதி என்னும் இடத்தில் பாறைகளை குடைந்து வீடுகள் அமைத்து வாழ்ந்த சமூகத்தாரை என்ன செய்தான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அதாவது அவர்கள் வாதி என்னும் இடத்தில் பாறைகளை உடைத்தார்கள். இந்த வசனத்தில் குடைந்தனர் என்பதை குறிக்க ஜாபு என்னும் வினைச்சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாறைகளை துளைத்து அவற்றை அவர்கள் செதுக்கினர் என விளக்கம் அளித்தார்கள். ஆடையில் எங்கேனும் ஓரிடத்தில் கிழித்து திறப்பை ஏற்படுத்தினால் இஜ்தாபஸ் சௌஃப் என்று கூறுவர். இதன் மற்றொரு வடிவமே மேற்கண்ட ஜாபு என்னும் சொல்லாகும். மற்றொரு வசனத்தில் நீங்கள் மலைகளை குடைந்து மிக நுட்பமாக வீடுகளை அமைக்கிறீர்கள் என உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். வரலாற்றாசிரியர் முஹம்மத் பின் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, சமூகத்தார் அரபியர் ஆவர். அவர்களின் குடியிருப்பு வாதில் குரா என்னும் பகுதியில் அமைந்திருந்தது. ஆது சமூகத்தார் பற்றிய வரலாற்று நிகழ்வை அல் அஹ்ராஃப் அத்தியாயத்தில் நாம் முழுமையாக எடுத்துரைத்திருக்கின்றோம். அதை இங்கு மறுபடியும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. பெரும் படை ஃபிர்அவுன். அடுத்த வசனத்தில் பெரும் படையுடைய ஃபிர்அவுனையும் என்ன செய்தான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா என்று உயர்ந்தோன் அல்லாஹ் வினவுகின்றான். இந்த வசனத்தில் பெரும் படை என்பதை குறிக்க அல் அவுதாத் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் அவுதாத் என்னும் சொல் ஃபிர்அவுனுக்கு அவனுடைய விவகாரங்களில் உறுதுணையாக இருந்த பரிவாரங்களை குறிக்கும் என்று கூறினார்கள். வேறு சிலர் ஃபிர்அவுன் மக்களின் கைகளையும் கால்களையும் இரும்பாலான முளைகளில் கட்டி அவற்றுடன் அவர்களை பிணைத்து விடுவான் என்று கூறியுள்ளனர். இவ்வாறே முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஃபிர்அவுன் மக்களை இரும்பு முளைகளில் கட்டி போடுவது வழக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஃபிர்அவுன் ஒரு மனிதரை பிடித்து அவனுடைய கால்கள் ஒவ்வொன்றையும் இரும்பு முளையில் கட்டி பிணைத்து வைப்பான். பின்னர் அவர் மீது பெரும் பாறையை உருட்டி விடுவான். அது அவரை சிதைக்க இறுதியில் அவர் இறந்து போவார். அபுராபியூ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாயிலாக சாபித் அல் புனானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருப்பதாவது, ஃபிர்அவுன் தன் துணைவியாரை 4 இரும்பு முளைகளில் கட்டி போட்டு பின்னர் அவருடைய முதுகின் மேல் பெரிய திருகை ஒன்றை ஏற்றி வைத்தான். இறுதியில் அந்த பெண்மணி இறந்து போனார். இதை முன்னிட்டே ஃபிர்அவுனுக்கு தாத்துல் அவுதாத் முளைகள் உடையவன் என பெயராயிற்று. அவர்கள் எல்லாரும் எல்லை மீறினர்.
அடுத்த வசனங்களில் அவர்கள் எல்லோரும் ஊர்களில் எல்லை மீறினர். அங்கு அவர்கள் அதிகமாக சீரழிவை ஏற்படுத்தினர் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அதாவது அவர்கள் வரம்பு மீறி பிடிவாதம் பிடித்தனர். பூமியில் சீரழிவை ஏற்படுத்தி கொண்டும் மக்களை துன்புறுத்தி கொண்டும் இருந்தனர். அடுத்த வசனம், எனவே அவர்களை உம்முடைய இறைவன் வேதனையின் சவுக்கால் அடித்தான் என்று குறிப்பிடுகின்றது. அதாவது அவர்கள் மீது இறைவன் வானிலிருந்து வேதனையை இறக்கி வைத்தான். அவர்களை தனது தண்டனைக்கு உட்படுத்தினான். அந்த குற்றவாளி சமூகத்தாருக்கு வந்த தண்டனையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. எதிர்பார்த்திருக்கின்றான். அடுத்த வசனம், நபியே, நிச்சயமாக உம்முடைய இறைவன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றான் என்று கூறுகின்றது. இதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறைவன் செவியுற்று கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கின்றான் என விளக்கம் அளித்தார்கள். அதாவது தன் படைப்புகள் செய்கின்றவற்றை இறைவன் கண்காணித்து கொண்டு இருக்கின்றான். ஒவ்வொன்றுக்கும் அவரின் செயலுக்கேற்ப இம்மையிலும் மறுமையிலும் அவன் பிரதிபலன் வழங்குவான். படைப்புகள் யாவும் அவனுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவர். அப்பொழுது அவர்களிடையே நீதி வழுவாமல் அவன் தீர்ப்பளிப்பான். ஒவ்வொருவருக்கும் அவருக்கு ஏற்ற பிரதிபலன் வழங்குவான். அவன் அநீதி இழைப்பதிலிருந்தும் நீதி தவறுவதிலிருந்தும் பரிசுத்தமானவன்.